ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு 2ஆம் திருமொழியில் 8வது பாசுரமான வட்டவாய் சிறுதூதைன்னு ஆரம்பிக்கும் பாசுரத்தை அனுபவிக்கலாம். வட்டவாய் சிறுதூதையோடு சிறு சுழகும் மணலும் கொண்டு இட்டமாய் விளையாடுவோங்களை சிற்றிலை அழித்து என் பயன் அப்படின்னு கேட்குறார். வட்டவாய் அப்படின்னா வட்டமான வாயை உடைய சிறு தூதை. தூதை அப்படின்னா சிறு தூதைன்னா சிறிய பானைன்னு அர்த்தம். அதைத்தான் வட்டவாய் சிறு தூதை அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, சிறு சுழகு அப்படின்னு சொல்லியிருக்கா. சுழகுன்னா சின்ன முறம். மணலை புடைக்கிறதுக்காக சிறிய முறம் வச்சுட்டுருக்காளாம். அழகான சிறிய வட்டமான வாயை உடைய பானையில் தண்ணி வச்சுட்டுருக்கார்களாம். கண்ணா கண்ணா, இந்த பானையை பார்த்தியா? எவ்வளவு குட்டியாக சின்னதாக அழகாக இருக்குது. இந்த முறத்தை பாரு, இந்த முறத்தை வச்சுட்டு தான் நாங்கள் மணலெல்லாம் புடைக்கிறோம் அப்படின்னு காண்பிக்கிறேன். இந்த மணல் எவ்வளவு நைஸாக இருக்குது பார்த்தியா நாங்கள் புடைச்சதுக்கப்புறம் அப்படின்னு காண்பிக்கிறான். இப்படி எல்லாத்தையும் கண்ணன்கிட்ட காண்பிச்சு இந்த சிறுமிகள் சொல்கிறார், நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் கண்ணா, எங்கள் இஷ்டம் போல் நாங்கள் விளையாடுவோம். சிஸ்டமேட்டிக்காக எப்படி விளையாடணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏதோ எங்கள் இஷ்டப்படி நாங்கள்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. திடீர்னு என்னாச்சு, இந்த கண்ணன் சுடர் சக்கரம் கையில் ஏந்திண்டு அப்படின்னு நிற்கிறான். அந்த சுடர் சக்கரத்தோட ஜோதி அப்படி கண்ணை கூசுறது. இதுகள் ஆச்சரியமாக பார்க்கறதுகள். உடனே அவகிட்ட சொல்கிறான், நான் தாண்டி பெருமாள் வந்திருக்கேன், நான் தேவண்டி, என்ன நீங்கள்லாம் பூஜை பண்ணுங்கோ, காமனுக்கு அர்ச்சனைலாம் எதுக்கடி பண்ணுறேள் அப்படின்னு கேட்குறான். இல்லை கண்ணா, நாங்கள்லாம் விளையாடுறோம் கண்ணா அப்படிங்கிறா. சிறுமிகள் கண்ணா நாங்கள்லாம் அப்படிங்கிறா. தனியாக இது என்னடி விளையாட்டு, என்னோட விளையாடுங்கோடி அப்படிங்கிறான். கண்ணா, உன் இஷ்டப்படியெலாம் நாங்கள் விளையாட முடியாது. நாங்கள்லாம் சின்ன சின்ன பெண்கள், எங்கள் இஷ்டப்படி தான் நாங்கள் விளையாடுவோம். நீ சிற்றில அழிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறா. இதுதாண்டி பயன்னு சொல்லிட்டு இவளை துரத்தி ஓடி பிடிக்கிறதுக்கு வரான். காலால் உதைக்கிறானாம். தொட்டுதைத்து நலியேல் கண்டாய் அப்படிங்கிறா. தொட்டுன்னா கைகளால் தொட்டு அடிக்கிறது, காலால் உதைக்கிறது, நிமிண்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறான். எப்படியாவது இவாளை தொடணும், இவாளோட சம்ஸ்லேஷம் வேணும் கண்ணனுக்கு. தன்னோட கை கால்கள் அவள் மேலே படணும்னு நினச்சி இப்படிலாம் பண்ணுறானா. இப்படி அடித்து உதைத்து எங்களை நோகடிக்காத கண்ணா அப்படிங்கிறார்கள் இந்த சிறுமிகள்லாம். கண்ணனோட நோக்கம் இவாளுக்கு புரியுறது. இவாளுக்கும் என்ன தெரியுமா மனசுக்குள்ள ஆசை, சும்மா வாயால் இப்படி சொன்னால் கூட அவன் இந்த மாதிரி தொடணுங்கிறது தான் இவாளுக்கும் ஆசை. அதனால அவள் இப்படி வாயால் கண்ணா கண்ணா இப்படி பண்ணாத அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறா, உனக்கு தெரியுமா கண்ணா அப்படின்னு கேட்டு ஒரு உண்மையை சொல்கிறான். என்ன உண்மை அப்படின்னா, அதுதான் இந்த பாசுரத்தினுடைய கடைசி வரிகள். கட்டியம் கைத்தால் இன்னாமை அரிதியே கடல் வண்ணா அப்படிங்கிற. கட்டின்னா என்ன? வெள்ளைக்கட்டி, அதுதான் கட்டி. கண்ணா, உனக்கு தெரியுமா, நெஞ்சு கசந்து போயிடுத்துன்னா வெள்ளைக்கட்டி கூட கசப்பாதாண்டா இருக்கும். நெஞ்சு இனிமையாக இருந்தால், இனிச்சிருந்தா வேப்பங்காய் கூட இனிக்கும் அப்படிங்கிறான். கண்ணா, நீ எங்களுக்கு யார் தெரியுமா? வெள்ளைக்கட்டிடா. ஆழ்வார் கூட ஒரு பாசுரத்தில் பாடுறார், கண்ணலங்கட்டி தன்னை அப்படின்னு அவரும் பாடுறார். கண்ணா, நீ எங்களுக்கு கல்கண்டு கிட்டாதாண்டா, நீ கல்கண்டு தாண்டா, வெள்ளைக்கட்டி தாண்டா அப்படிங்கிறா. அதனால உள்ளம் கசந்து போகும்படியான காரியங்களெல்லாம் செய்யாத கண்ணா அப்படிங்கிறா. உங்ககிட்ட ஒரு குறையும் கிடையாது, நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்பா. எங்களுடைய மனசு நொந்து இருக்கிறதுனால எதுவுமே எங்களுக்கு போக்கியமாக இல்லை. வெள்ளத்தோட இயற்கை குணம் தித்திக்கும் குணம். ஆனால் அதுவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவளுக்கு, ஜுரம் வந்தவாளுக்கு கசக்குமே. நீ எங்களுடைய சிற்றில சிதைக்கிறதுனால எங்கள் மனசு நொந்து போயிருக்கு. எதுவுமே எங்களுக்கு போக்கியமாக இல்லை கண்ணா. கடல் வண்ணனே, எங்களோட சிற்றில சிதைக்காத அப்படின்னு கெஞ்சரா ஆண்டாள் இந்த பாசுரத்தில். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.